அப்போ ஒரு பெண்ணை வந்து நாங்கள் தப்பாக பார்க்கிறதே பெரிய விபச்சாரம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை துணையோடே நாங்கள் உறவாயிருக்கிறோம், தொடர்பாயிருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறாக இருக்கும், எவ்வளவு பெரிய தண்டனையாக இருக்கும் எங்களுக்கு. அநேகர் வந்து இன்றைக்கு இதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை துணையை ஏமாற்றி விட்டு அவர்கள் ஏமாற்றி விட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கை துணையிலே போய் தொடர்பாக இருக்கிறார்கள், அங்கே விபச்சாரம் செய்கிறார்கள், அங்கே தகாத முறையிலே நடந்து கொள்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவரை சொல்லியிருக்கிறார் விபச்சாரம் செய்யாது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார். வந்து அதே போல புதிய ஏற்பாட்டிலே வந்து சொல்லியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஒரு பெண்ணை வந்து தப்பாக பார்க்கிறவன் அவனே விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி, விபச்சாரத்துக்கு சமம்னு சொல்லி. அப்ப பாருங்க, நாங்க விபச்சாரம் செய்யாமல் ஒரு பெண்ணை பார்த்தால் கூட அது விபச்சாரத்துக்கு சமமாக இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கிற பொழுது நீங்க இன்னொருத்தருடைய கணவனையோ இன்னொருத்தருடைய மனைவி கூடயோ நீங்க தொடர்பா இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய விபச்சாரத்துக்கு சமமா இருக்கும் அது. இந்த தவறுகளை செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னா பரலோகத்திலே இருக்கிற எங்களுடைய தேவன் பூரண நற்குணசாலியா இருக்கிறார் இல்லையா? அப்ப குறைவானதா இல்லை, பூரண என்று சொன்னா நிறைவான நற்குணசாலியா இருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அவரை போலவே அந்த பூரண நற்குணசாலிகளாக நாங்களும் இருக்க வேண்டும் இல்லையா? ஆமேன். அப்ப நாங்க ஆண்டவரை போல, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை போலவே இருக்கணும். இன்றைக்கு நீங்க பாவங்கள் செய்திருந்தால் நீங்க மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நாங்க செய்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி. நிச்சயமா அவர் மன்னிப்பார் உங்களை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.